ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எரேமியா 29 அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிறவரும் சேவிக்கிறவரும் ஆகிய நன்மைகளின் தேவனாகிய கர்த்தர் இயேசு ராஜா நமக்கு நன்மையானவைகளை கொடுக்கும்படியே அவர் நம்மை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான முடிவுகளை நமக்கு கொடுப்பதற்கு தேவன் தீர்மானித்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்திலே அநேக வசனங்களை அதை நாம் மேற்கோள் காட்டி சொல்ல முடியும். இன்றைக்கு மனதின் எண்ணங்கள், மனதின் ஆலோசனைகளிலே மிக ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கர்த்தருடைய பிள்ளைகளை வாஞ்சிக்கிறது, எச்சரிக்கிறது, அது வழி நடத்துகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் வசனங்களிலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதிலே தொடர்ச்சியாய் வருகிற எண்ணங்கள் என்ன? உங்களுடைய மனதிலே அந்த எண்ணத்தினாலே உருவாகுகிற உருவங்கள், the images out of your thinking, what the images you get about your thinking, எந்த நினைவுகளை பற்றி நீங்கள் யோசிக்கிறீர்களோ அதை கற்பனை செய்து பார்க்கிற போன்று ஒரு உருவம், ஒரு படம் உங்களுடைய மனதிலே உண்டாகிறதல்லவா? அது எவ்விதமானவைகளாய் இருக்கிறது? நன்மைக்கு ஏதுவானவைகளா, தீமைக்கு ஏதுவானவைகளா, போராட்டத்துக்குரியவைகளா, வியாதிக்குரியவைகளா, மரணத்துக்குரியவைகளா, அல்லது படுபாதாளத்துக்குள்ள போகிறதை போல மிகவும் கடினமான நினைவுகளிலே நீங்கள் அலை கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு சர்வசாதாரணமாய் இந்த உலகத்திலே சாதாரணமான மனிதனுக்கு இவ்விதமான போராட்டங்கள் உண்டு. ஆனால் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இவ்விதமான போராட்டங்களை பிசாசு அநேகமாய் மனதிலே திணிப்பதற்கு அவன் முயற்சிப்பான். He will force us to think in a very indisciplinary way which is against to the word of God. வேத வசனத்துக்கு ஒத்து போகாத நினைவுகளையும் உருவங்களையும் சிந்தையிலையும் மனதிலும் அவன் கொண்டு வருகிறவனாகவே இருக்கிறான். ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு முன்பதாக என்னுடைய 2வது பெண் பிறக்கிற சமயத்தில் நாளை தினம் அந்த சிசேரியன் ஆப்ரேஷன் நடக்க வேண்டியது. அந்த ராத்திரியிலே அது கொஞ்சம் இக்கட்டான ஒரு ஆப்ரேஷன் நிலைமை. அப்போ இந்த டாக்டர் சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை உங்கள் பொண்ணு தப்பிக்கலாம், இல்லை உங்களுடைய மனைவி தப்பிக்கலாம், யாருக்கு என்ன ஆகும் என்று சொல்லி எனக்கு தெரியாது என்று சொல்லி அப்படி தான் சொல்லியிருந்தார்கள். நீங்கள் பிளட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா பிளட் ஆர்டர் பண்ணி வைங்க, ஆம்புலன்ஸ் ரெடியாக வைங்க, என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று சொல்லி. அன்றைக்கி ராத்திரியில் எங்களுடைய ஒய்ஃப் சொல்கிறாங்க, எனக்கு என்ன ஆகும்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, நான் உயிரோடு வருவனா மாட்டேனா என்று சொல்லி எனக்கே தெரியல என்று சொல்லி அவர்கள் அழுதார்கள். அப்போ நான் ஒன்றை மட்டும் அவளுக்கு சொன்னேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, டாக்டர் என்ன சொல்கிறாங்கல்லாம் எனக்கு தெரியாது, ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, நீயும் குழந்தையும் இந்த வீட்டு வாசப்படியில் வந்து சுகபத்தமாக நிற்கிறது மட்டும் என் மனதில் இருக்கிறது என்று சொல்லி நான் அவரிடத்தில் சொன்னேன். அதை நினைத்து கொண்டு போங்கள், நீங்கள் சுகபத்திரமாய், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு எல்லாம் செய்வார் என்று சொல்லி. அதே போல் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார் உறவினர்கள் எல்லாம் மிக we are so curious, என்ன நடக்குது என்று சொல்லி, ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன நடக்குதுன்னு சொல்லியே தெரியாத நிலைமையில் வெளியில் உட்கார்ந்து எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டாக்டர், சிசேரியன் பண்ண அந்த டாக்டர் ஓடி வந்து சொன்னார்கள். அந்த மேடம் சொன்னாங்க, இந்த கையை பிடித்து சொன்னாங்க, இட்ஸ் a God's grace, some miracle happened, there is no blood loss, ரத்தமே வீணாகலை, இது என்ன புது மிரக்கல் மாதிரி இருக்குது, நான் பண்ணின ஆப்ரேஷன்களெல்லாம் இது வித்தியாசமாக இருந்தது என்று சொன்னார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாட் இஸ் த இமேஜ் யூ கெட்? இந்த வேத வசனத்தை அப்படியே உங்களுக்குள்ள, இந்த வேத வசனம் உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி கற்பனை செய்து பாருங்கள். கர்த்தர் உன்னை எல்லா இடத்துலேருந்து விடுவித்திருக்கிறேன்னு சொல்றாரு. எல்லா ப்ராப்ளத்திலேருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டது மாதிரியே இமேஜின், அது அப்படியே உங்கள் மனதில் ஒரு படம் மாதிரி கற்பனை செய்து பாருங்கள். எல்லா பிரச்சனையும் போயிட்டு எப்படி இருப்பீங்க?
அப்படி கற்பனை செய்து பார். பிரிங் தட் இமேஜ். அந்த யோசனை, அந்த மனதின் யோசனையை கொண்டு வாங்க. நீங்க அப்படிதான் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம எல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று தானே நாம் நினைக்கிறோம். கர்த்தர் நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவாய்களை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பிசாசு சொல்லுவான், கொண்டு வருவான், எதையோ நம் மனதிற்கு கொண்டு வருவான். அவைகளை யோசிக்காதிருங்க. டோன்ட் என்டர்டெயின் the evil thoughts, the bad thoughts from devil. சங்கீதம் 33:11 விதமாய் படிக்கிறோம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும். You want to bless you, you want to heal you, you want to prosper your life. உங்க வாழ்க்கையா தேவன் பச்சை பச்சேல் என்று இருக்கிற தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரத்தை போல இருக்கிற வாழ்க்கையை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார். எல்லா தேவையில்லாத நினைவுகளையும் அந்த கற்பனை படங்களை உடையுங்க. ரத்தத்தை சொல்லி உடையுங்கள். இயேசுவின் ரத்தத்தை சொல்லி அந்த மனதிலிருந்து தூக்கி போடுங்க. ஜெயம் உங்களுடையது. எல்லாத்திலையும் உங்களுக்கு ஜெயம். எல்லா இடங்களிலும் ஜெயம் கொடுக்கிறாரு. அதை கற்பனை செய்து பாருங்கள். ஐ எம் கெய்னிங் விக்டரி ஓவர் எவ்ரி ஏரியா ஆஃப் அவர் மை லைஃப் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களுக்கு நன்மையை செய்கிறவரே, எங்களை பற்றி நன்மையான சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை கொண்டிருக்கிற நித்திய பிதாவை உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலையில் நம்முடைய மனதிலே ஆண்டவரே உலக ரீதியாய், மாமிச ரீதியாய், போராட்ட ரீதியாய் ஆண்டவரே உடைய மனதில் உண்டாகிற எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் அவைகளை சார்ந்த உருவங்களையும் படங்களையும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே நிர்மலமாக்கி போடுகிறோம். ஆண்டவரே நன்மைக்கு எதுவான சமாதானத்துக்கு எதுவான நினைவுகளும் அவைகளை பற்றி உருவமும் என்னுடைய மனதின் சிந்தையிலே உருவாகும்படியாய் செபிக்கிறோம். ஆசைகளையும் எண்ணங்களையும் வாஞ்சைகளை கொடுக்கிற தேவனே, அவைகளை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறீரே. இந்த பிள்ளைகள் அவ்விதமாய் இந்த நாளில் ஆசீர்வதியும். சவால்களை மேற்கொள்ளுகிற பலத்தையும் நம்பிக்கை நீர்வர்களுக்கு கொடுப்பீராக ராஜா. வல்லமையுள்ள கரத்தினாலே மூடிக்கொள்ளும், தாங்குவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.